டியர்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லக்டா சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வெள்ளை பட்டாணி ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பட்டாணி எடுத்துக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி, கொரியண்டர் சீட் அண்ட் ஜீரா, இது 3த்துமே ரொம்பவும் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் நேரம் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நான் எடுத்துக்கிட்டது பிளாக் சால்ட், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். புளி ஊற வச்சு அதோட பல்ப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியில் வந்து உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை புரிச்சிக்கு வெங்காயத்தை கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. மல்லிக்கீரையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இதில் போட மறந்துட்டேன். ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பவுடர் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்களா, அதை கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த புளியை கரைச்சி பல்ப் எடுத்து வச்சுக்கோங்களா, அதையும் மேலேருந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேவ் இட்.